ஐ திங்க் நிர்பயா கேஸை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லியில நடு ராத்திரியில பஸ்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா போதும் போதுன்ற அளவுக்கு மீடியா அதை பத்தி பேசியாச்சு, ப்ரொடெஸ்ட் பண்ணியாச்சு, சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாச்சு, புத்தகம் எழுதியாச்சு, டாக்குமெண்ட்ரி எடுத்தாச்சு, வெப் சீரிஸ் கூட பண்ணியாச்சு. ஆனா இங்க இன்னும் சில பேர் இந்தியால ஒரு கூட்டம் திருந்தின மாதிரி தெரியல. 2012லயே நிர்பயா கேஸ் நடக்கும் போது என்ன பேசினாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை, அந்த நேரத்துல என்ன வேலை, ஒரு பொண்ணு தனியா அந்த இடத்துக்கு அந்த நேரத்துக்கு போனா சேஃப்டி இல்லையேப்பா அப்படின்னு பேசினாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணை புனேவோட ஒன் ஆஃப் த மேஜர் பஸ் ஸ்டாண்ட்ல, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல கைஸ், ஸ்டேட்டோட பஸ் ஸ்டாண்ட்ல, MSRTC மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ் ஸ்டாண்ட்ல, இந்த ஸ்டேட்டோட பஸ்லயே, கவர்மெண்ட் பஸ்லயே வச்சு ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு செய்யறான். ஒரு நாளைக்கு 60,000 பேருக்கு மேல வந்து போற பஸ் டிப்போ, அது 600 பஸ்ஸுக்கு மேல ஒரு நாளைக்கு அங்க வந்துட்டு போகுமா. அவ்வளவு பிஸியா இருக்க ஒரு இடத்துல, பூனேல இருக்க ஒரு பஸ் டிப்போல, இந்த சின்ன டவுன் கிராமம்லாம் கிடையாது, அங்க வச்சு காலையில 5:45 மணிக்கு ஒருத்தன் இதை செய்யறான். செஞ்ச இடத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். இப்ப இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் பொண்ணுங்க போக கூடாதா, இல்ல காலையில 5:45 மணிக்கு எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லுவானுங்க போல. இந்த படத்துல எல்லாம், இந்த 80s 90sல வந்த படத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, காந்தி வந்து நைட்டு 12 மணிக்கு மொத்த நகையும் போட்டு தனியா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு வந்தாதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா சொன்னதா சொல்லுவாங்க. ஆனா இங்க இன்னும் நிலவரம்லாம் எப்படி இருக்குன்னா, பெருசாலாம் நகை போட்டுக்க வேணாம். ஒரு பொண்ணு காலையில விடியும் போது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட போக முடியல, ஸ்டேட்டோட பஸ் ஸ்டாண்டுக்கு கூட போக முடியல. சொல்றதுக்கே வருத்தமா இருக்குல்ல, பட் அதான் ஃபேக்டா நிக்குது. பொண்ணோட பேரை நாங்க சொல்ல விரும்பல. அந்த பொண்ணுக்கு 26 வயசாகுது. அந்த பொண்ணு வந்து சத்தாரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஃபல்டான் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. ஃபல்டானுக்கும் பூனேக்கும் எவ்வளவு தூரம்னா அப்ராக்சிமேட்டா 100 கிலோமீட்டர் தான். இவங்களுக்கு பூனேல ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலைன்னா, ப்ரீ ஆபரேட்டிவ் கவுன்சிலரா. ப்ரீ ஆபரேட்டிவ் கவுன்சிலர்னா ஒருத்தங்க சர்ஜரி செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் பேசுவாங்களாம். இவங்க வந்து அந்த சர்ஜரியில இருக்க சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்ன, என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், என்னென்ன நல்லதெல்லாம் கிடைக்கும், இதுல இருக்க ரிஸ்க் என்ன, அப்புறம் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத டீடைலா பேசுவாங்களாம். சோ தட் சர்ஜரி கோ த்ரூ பண்ண போற பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். நம்ம என்ன சர்ஜரி கோ த்ரூ பண்ண போறோம், அதுல என்னென்ன ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, இதை தவிர என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கு, அதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் கோ த்ரூ பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த வேலையை தான் அவங்க பூனேல ஒரு ஹாஸ்பிட்டல்ல செய்யறாங்க. வேலை காரணமா பூனேல அனூத் என்ற பகுதியில தான் தங்கி இருக்காங்க. சோ கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்களோட ஹோம் டவுனான ஃபல்டானுக்கு போறதுக்காக பூனேல இருக்க ஸ்வர்கேட் பஸ் டிப்போட்டுக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே விடியற் காலையிலேயே பஸ் டிப்போட்டை ரீச் பண்ணிருக்காங்க. அப்ப ஒருத்தன் வந்து ஒரு பஸ்ஸோட கண்டக்டர் மாதிரி, நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு விசாரிச்சிருக்கான். இவங்களும் சொல்லியிருக்காங்க. உடனே இவங்களை கூட்டிட்டு பஸ் இருக்க இடத்துக்கு போயிருக்கான். பஸ் வந்து ஒரு ஸ்டேட்டோட பஸ், MSRTC பஸ், அண்ட் அது ஒரு ஏசி பஸ் வேற. இந்த பஸ்ஸுக்குள்ள அந்த பொண்ணு ஏறும் போதே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கு போல. அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பஸ்ல இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இவங்களை கேட்டிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கானா, இன்னும் விடியல, உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதனால லைட்டை போடல அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பொண்ணு அவனை நம்பி அந்த பஸ்ஸுக்குள்ள போன உடனே இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பஸ்ஸோட டோரை தாப்பால் போட்டு இவனோட வேலையை காட்டியிருக்கான். இதை தாண்டி அந்த பொண்ணை வேற, இதை வெளியே சொன்னீங்கன்னா கொன்றுவேன்னு மிரட்டிட்டு விட்டுருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டாங்க போல. வேற ஒரு பஸ்ஸை பிடிச்சு அவங்களோட சொந்த ஊருக்கே கிளம்பி போறாங்க. போற வழியில அவங்களோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதற்கு பிறகு ஃப்ரெண்டு கிட்ட பேசின பிறகுதான் ஒரு தெளிவு கிடைச்சு, சொந்த ஊர்ல இருந்து மறுபடியும் ஒரு பஸ்ஸை பிடிச்சு பூனேக்கு வந்து அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கே ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்றாங்க. இப்ப அங்க மகாராஷ்டிரால பூனேல ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு, யோசிச்சு பாருங்களேன், அங்க காலையில ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு. இதை தாண்டி அந்த பஸ் டிப்போல செக்யூரிட்டி கார்ட்ஸ்
எல்லாம் இருந்திருக்காங்க, 20 சிசிடிவி கேமரா இருந்திருக்கு. பட் ஆனாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இப்ப போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பஸ் டிப்போட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு யார் அந்த ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை ஒரு 13 டீமை வச்சு தேடிட்டு இருக்காங்க. கிரைம் பிரான்ச்ல இருந்து மட்டும் 8 टीम्स। एक्चुअली इसमें टीम्स 13 टीम्स अभी लगाया है। इसमें उसका गांव और आजू बाजू के सब गांव में इसका ये कर रहे हैं, इन्वेस्टिगेशन कर रहे हैं हमारे सभी टीम्स। इसके साथ ही सब बस स्टैंड, रेलवे स्टेशन, यहाँ पर भी टीम भेजी गई है। और उसका जो टेक्निकल एविडेंस मिल रहा है उसके हिसाब से भी हम लोग जिन लोगों के वो कांटेक्ट में था या उस टाइम जिसको कांटेक्ट किया था उनसे भी हम इंट्रोगेशन कर रहे हैं। उसके फैमिली से भी पूरा इंट्रोगेशन कर रहे हैं इसमें। இதை தாண்டி அந்த கொடுமையை செஞ்சவனை பத்தி இன்ஃபர்மேஷன் தரவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரதா, பரிசு தொகை தரதாவும் இன்ஃபர்மேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் இன்னும் அந்த அக்யூஸ்ட பிடிக்கல. அந்த அக்யூஸ்டோட பேரு, போட்டோ எல்லாத்தையும் போலீஸ் பிரஸுக்கு ரிலீஸ் பண்ணிருச்சு. தத்தாத்ரேய ராமதாஸ் கடே, இவனுக்கு 36 வயசு ஆகுது போல. ஏற்கனவே நிறைய ராபரி கேஸ், செயின் ஸ்நாச்சிங் கேஸ்லாம் இவன் மேல இருக்கு போல. அதுவும் முக்கியமா ஷிகாப்பூர் அண்ட் ஷிரூர் இந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ஸ்ல இவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போல. இவனே 2019ல இருந்து வெயில்ல தான் சுத்திட்டு இருக்கானா. இவன் தான் இந்த கேஸோட பிரைம் அக்யூஸ்ட்னு சொல்றாங்க. இன்னும் போலீஸ் இவனை தேடிட்டு தான் இருக்காங்க. ஆல் அப்ஸ்காண்ட், இன்னும் கண்டுபிடிக்கல. இந்த வீடியோ ஷூட் பண்ற வரைக்கும் கண்டுபிடிக்கல. யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒரு ஏரியில முதலைகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ அந்த இடத்துக்கு போவியாமா, கொஞ்சம் யோசிமா அப்படின்னு ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது, அந்த ஏரியில பஸ் ஸ்டாண்டையும் சேர்த்து போமா. இப்ப இந்த ஒரு ஏரியா சுத்தப்படுத்திடுவாங்கன்னு வச்சுப்போமே, இல்ல அரைகுறையாவது இப்போதைக்காவது ட்ரெண்ட் ஆகுதுல கேஸ். அதனால அந்த ஒரு ஏரியா ஃபார் டைம் பீயிங் சுத்தப்படுத்திடுவாங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், அங்க இருக்க கவர்மெண்ட் பஸ், ஏசி பஸ்ஸுக்கும் சேர்த்து தான், எதுக்குமே ப்ராப்பர் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. அண்ட் அந்த டிப்போல வேலை செஞ்ச 23 செக்யூரிட்டி கார்ட்ஸை இப்ப சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில வேலைகள்லாம் செஞ்சு இப்போதைக்கு அந்த ஏரி பாதுகாப்பான ஏரி, முதலைகள் கிட்ட இருந்து பாதுகாப்பான ஏரின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறோம் வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த மாதிரி இந்தியால இன்னும் எத்தனை ஏரி, எத்தனை இடத்துக்கு பெண்கள் போறதுக்கு தகுதி இல்லாத இடமா இருக்கு. 2012 நிர்பயா கேஸ் நடக்கும் போது இங்கே 24,900 ரேப் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது நடந்து 10 வருஷம் கழிச்சு 2022 31,500 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு சொல்றேன். சோ இங்க ஸ்டாட்ஸ் ஒன்னும் குறையிற மாதிரி இல்ல, ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கு. வெளிநாட்டு ஃபாரினர் வந்தாலே இங்க புருஷனுக்கு முன்னாடி கேங் ரேப் தான் பண்றானுங்க. அப்போ இங்க மாத்த வேண்டியது பெண்களையோ இல்ல அந்த இடத்தையோ இல்ல, இடத்த மாத்தி தான் ஆகணும், செக்யூர் ஆக்கி தான் ஆகணும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம், பெண்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரதை விட ஆண்களுக்கு முதல்ல ஒழுக்கத்தை சொல்லித்தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்க ஆண் குழந்தைகளுக்கு இதை நம்ம சொல்லி தந்தாதான் வருங்காலத்திலேயாவது நம்மோட பெண் குழந்தைங்க நிம்மதியா சுத்தும். இங்க முதலைகள் நிறைந்த ஏரிகளுக்கு பெண்களை அனுப்பாம இருக்கிறத விட முதலைகளோட எண்ணிக்கையை குறைங்க, முதலைகள் இல்லாத ஏரியை உருவாக்குங்க. அதாவது ஆண்கள் இல்லாத உலகம் இல்ல, ரேபிஸ்ட் இல்லாத உலகத்தை சொல்றேன். நம்ம பெண் குழந்தைகளோட ஒழுக்கத்துல அவ்வளவு கவனமா இருக்க அதே சமயத்துல ஆண் குழந்தைகளோட ஒழுக்கத்தை விட்டுறோம். அதை சரி செஞ்சாலே பாதி பிரச்சனை இங்க முடிஞ்சிடும் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.